பெத்லஹேம் உலகத்திற்கு நடுப்புள்ளி. இது பூமியின் முழுவதற்குமான மைய இடம். அதாவது எங்கே இருந்தும் யாரும் எளிதாக அணுகக்கூடிய நாபி போன்ற இடம் பெத்லஹேம். அடுத்து, இயேசு பிரபு ஒரு அரண்மனையில் பிறந்திருந்தால் அவர் எல்லோருக்கும் எளிதாக அணுகக்கூடியவரா? அந்த அரண்மனையில் எல்லோருக்கும் நுழைவு இருக்குமா? எல்லாருக்கும் அங்கு அனுமதி இருக்காதல்லவா? ஆனால் அவர் ஒரு கால்நடைகள் கரங்கூடத்தில் பிறந்தார் என்றால் பிரபுவின் பிறப்பு எவ்வளவு தாழ்மையானது என்பதை அது காட்டுகிறது. தாழ்மையான இடம் என்பதால் யாரும் அங்கு செல்லலாம், பார்த்து செல்லலாம். அதனால்தான் எல்லோருக்கும் எளிதாக அணுகக்கூடியவராக இருக்க இயேசு அவர் ஒவ்வொருவருக்கும் எளிதாக அணுகக்கூடியவராக இருக்கிறார். அதாவது அவர் எல்லா உலகத்திற்கும் தேவன் அல்லவா, எல்லா உலகத்திற்கும் இரட்சகர் அல்லவா. யாரும் அவருடைய நாமத்தை ஏற்க விரும்பினால் எப்போது வேண்டுமானாலும் அது சாத்தியமாகும். அதனால் தாழ்மை இங்கே தெளிவாக தெரிகிறது. கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி நாம் சொல்வோம். அவர் ராஜாக்களின் ராஜா, ஆண்டவர்களின் ஆண்டவர், செல்வந்தர், அணுக முடியாத மகிமையில் இருப்பவர் என்று பல பட்டங்களை பெற்றவர். ஆனால் பிறந்தது மிருகங்களுக்கிடையே, வளர்ந்தது ஒரு வட்டார குடும்பத்தில். நாசரேத்தில் வளர்ந்தார், பெத்லஹேமில் பிறந்தார். நசரேயர்கள் நசரேத்தில் ஒரு சாதாரண குடும்பம். அந்த இடத்துல, அதாவது டாகுபுத்துலு, துர்மார்க்கர்கள், வேசியர், விவசாயம், பயங்கரமான அக்கிரமங்கள் நடக்கும் நசரேத்தில் வளர்ந்தார். இதையெல்லாம் பார்த்தபோது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. கிறிஸ்துமஸ் பற்றி தியானிக்கும் போது